ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணதும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் துருவல், சோம்பு, கசகசா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ மசாலா வாடை போன பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு குக்கரில் அந்த பெரட்டி வச்ச காலை எடுத்து ஒரு 5 விசில் வேக விடுங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த வேக வச்ச காலையும் சேர்த்து இப்போ இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. இப்போ நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தூவி